ஹெடிங்லியில் இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக 371 ரன்களை அடித்து இந்த பேஸ்பால் கோஸ்டி டீம் இங்கிலாந்து ஸோ இந்த ஆண்டர்சன் சச்சின் டெண்டுல்கர் ட்ரோஃபியோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சை பயங்கரமாக வின் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பயங்கரமான ஸ்டார்ட் இந்த சீரீஸ்க்கும், ஒரு பயங்கரமான ஒரு விக்ட்ரி இந்த டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும். இந்த ரிசல்ட் வந்து எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ்லாம் கிடையாது. இங்கிலாந்து இந்த 371 சேஸ் பண்ணி முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்தியா எதனால் தோத்தாங்க, அடுத்த டெஸ்ட் மேட்ச் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், அப்புறம் இந்த 371 எப்படி இங்கிலாந்து சேஸ் பண்ணாங்க, 5வது நாள் இது எப்படி சாத்தியமாச்சு, இப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டே 5ஓட ரிவ்யூலையும் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த 82 டூர் ஆஃப் இங்கிலாந்து 2025 டயங்கிராமில் ஹெடிங்லியில் நடந்து முடிஞ்ச இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட டே 5ஓட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் இந்த ஹெடிங்லி டெஸ்ட் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. ஸோ ஃபார் ஒரே நாளில் எப்படி 350 ரன்களை இங்கிலாந்து சேஸ் பண்ணி முடிச்சாங்க. கைவசம் 5 விக்கெட் கையில் வச்சுட்டு வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. இது இங்கிலாண்டில் இது சாத்தியம், இங்கிலாந்தின் பேஸ்பால் உலகில் சாத்தியம். இப்போ டே 5ல 350 ரன்னு. எனக்கு இந்த ரிசல்ட் ஏன் பெருசாக சர்ப்ரைஸ் இல்லைன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பேசியிருந்த விஷயம் நம்ம ப்ரிவியூவில் இல்லை நம்ம முதல் நாளே நம்ம பேசியிருந்தோம். என்னன்னா இங்கிலாந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ஓவர் கையில் இருக்குது அப்படின்னாலும் அவங்களால 450 ரன்னை கண்டிப்பாக அடிக்க முடியும். அவ்வளோ டார்கெட் வச்சாலும் அடிக்க முடியும், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ஓவருக்கு 4 ரன் அடிக்கிறாங்க, பவுண்டரி மூலமாகவோ இல்லை ஓடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரன் எடுக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 400க்கு மேலே தான் அவங்களுக்கு டார்கெட் செட் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நேற்றுக்கே நான் விமர்சிச்சிருந்தேன், கேஎல் ராகுல் அவுட் ஆனதும் சரி, ரிஷப் பண்ட் அவுட் ஆனதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஒருவேளை தோத்தாங்கன்னா தோல்விக்கான ஒரு காரணமாக அமையும்னு சொல்லியிருந்தேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், எல்லாரும் தப்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கேஎல் ராகுலும் சரி ரிஷப் பண்ட்டும் சரி தப்பு பண்ணாங்க தான். 350 ரன்னு இன்றைக்கி வந்து சேஸ் பண்ணும்போது 90 ஓவர்ஸ் இருக்குன்னா மழை வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மழை வந்து ஏதாவது கண்ணாமூச்சை விளையாட்டு காட்டினா மட்டும் தான் அந்த மேட்ச் ட்ரா ஆகும், இல்லைனா இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அதாவது மழையினால் மொமெண்டம் போயோ இல்லை மாய்ஸ்சர் அது இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்விங் ஆச்சு அப்படின்னா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். பட் ஆனால் இன்றைக்கி நடந்தது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்தியாவுக்கு லக்குங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா டக்கெட்டோட கேட்ச் வந்து 98 ஜெய்ஸ்வால் விட்டதுலேருந்து, அதுக்கப்புறம் கல்லியில் வந்து ரூட்டுக்கு ஒரு கேட்ச் ஒன்று விடுறதுலேருந்து, அதுக்கப்புறம் பென் ஸ்டோக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட்சு க்ளவுவில் அடிக்கும், பண்ட்டு எங்கே போச்சுன்னு பார்ப்பாரு. பட் நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஃபீல்ஸும் நிறையா போச்சு. எட்ஜ் மூலமாக சாய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லிப்புக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்பில் போனது ஆகட்டும், ஷர்துல் தாக்கூர்கிட்ட இருந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு 3 ரன் ஓடினதாகட்டும், கருணா எடுத்து ஒரு 4 ரன் ஓடினதாகட்டும். ஸோ ஃபீல்டிங் ஒரு காரணமாக இருக்கலாம். பட் இந்தியன் டீம் பக்கம் லக்குங்கிறது இல்லை. அதாவது ஜோ ரூட்டுக்கு எல்பிடபிள்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஆக்சுவலி எப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. 2011 செமிஃபைனலில் சயீத் அஜ்மல் பாலில் சச்சின் அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 3 மீட்டரில் அவர் வந்து பால் வாங்கியிருந்தாருங்கிறதுனால நாட் அவுட் கொடுப்பாங்க. பட் இந்த பக்கம் ரூட்டுக்கு வந்து பால் மேலே, அதாவது ஸ்டெம்ப் அடிக்காது, மிஸ் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவித்து நாட் அவுட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி எந்த விஷயமும் இந்தியன் டீம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த ரிசல்ட்டு ஏன் சர்ப்ரைஸாக இல்லை, ஃபர்ஸ்ட் காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பும்ராவோட ஏர்லி மார்னிங் ஸ்பெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் வரவும் இல்லை. இன்னொரு பக்கம் சிராஜையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொதல் 9 ஓவர் இங்கிலாந்து சைட்லேருந்து இன்றைக்கி எதுவுமே பண்ண வேணாண்டா, அந்த 9 ஓவரில் ஃபஸ்ட்டு செஷன் எதுவும் பண்ண வேணாண்டா, ஆரம்பிப்போண்டா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணாங்களா, இல்லை பும்ராவை நம்ம வெயிட் பண்ணுவோம், யாராவது நல்லா போட்டாங்கன்னா அவங்க வெயிட் பண்ணுவோன்னு வச்சாங்களா தெரில. அதுக்கப்புறம் அதாவது பும்ராவும் சிராஜோட ஸ்பெல் முடிஞ்சதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா போட்டார், ஷர்துல் தாக்கூர் போட்டார். அதாவது மொதல் 9 ஓவரில் 22 ரன் என்னமோ தான் போச்சு. ஆனால் அடுத்த 9 ஓவரில் விட்டு அட்டி வெளுத்துட்டாங்க, 54 ரன்னு. 6 ரன் அடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் செஷன்லேயே 96 ரன் வந்துச்சு. மொதல் 9 ஓவரில் 19 ரன். சாரி. ஸோ அங்கே வந்து ஒரு எக்கனாமிக்கலாக 2-1-2 அப்படி தான் போயிட்டு இருந்துச்சா. அது அடுத்தடுத்த ஓவர்ஸில் அடித்து அதை வந்து பார்த்தீங்கன்னா டேலி பண்ணிட்டாங்க. 2 ரன் 4 வந்துருச்சு ஃபஸ்ட்டு செஷன்லேயே. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பும்ராவோட ஸ்பெல்லில் விக்கெட் விழல, அடுத்தது அவங்க அடிக்க ஆரம்பித்தாங்க. 10வது பும்ராவோட ஓவர்லேயே அடித்தாங்க. அப்படிங்கும்போது மற்றவங்களோட ஓவர்ஸ் பற்றிலாம் எதுவும் சொல்லவும் தேவையில்லை. இப்போ இன்னொரு பக்கம் பெந்தேக்கர் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க. அவர் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக, அவரும் சரி ஜாக்ராலையும் சரி ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக ஆடினாங்க, ரொம்ப தைரியமாக ஆடினாங்க. சான்ஸ் எங்கேயுமே கொடுக்கவும் இல்லை, எங்கேயும் பீட்டன் ஆகிற மாதிரி போடலையாங்கிறத தாண்டி
பீட்டன் ஆகலை. சரி, விக்கெட் பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லிக்கிறேன், விக்கெட் நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. கிராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம். ஏன்னா நேற்றுக்கு வந்து ஜோஸ்டங் வந்து சுப்மன் கில்லுக்கு போட்ட பால் அந்த கிராக்கில் குத்தி தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம், இன்சைட் பால். ஆனால் கிராக்ஸ் இன்னைக்கு வரும்னு பார்த்தோம், கிராக்ஸ் வரவும் இல்லை. ஒரு மாதிரி கான்கிரீட் பிச் மாதிரி இருக்குது. பிச்சில் வந்து அசால்ட்டாக நீங்கள் 350 அடிக்கலாம். பேஸ்மெண்ட் போட்டாச்சு. செகண்ட் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு வெளியில் வேத்தாங்க. ஜடேஜாவெல்லாம் ரிவர்ஸ் ஸ்வீப்பு சுவிட்ச் ஹிட்னு ஒருத்தர் சொன்னார். பட் ரிவர்ஸ் ஸ்வீப்பு 2-3 அடிச்சு, ரிவர்ஸ் ஸ்வீப்பில் 6 1 அடிச்சு, அப்பா ரஃப்பில் தூக்கி ஜடேஜா போட்டார்னா திரும்பி அவரோட ரிவர்ஸ் ஸ்வீப்பு ஸ்கில் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பெந்தேக்கர் டாமினேட் பண்ணார். அந்த 100ல், அதாவது பெந்தேக்கர் இந்த சேசிங்கில் அடித்த 100ல் ஹைலைட்டடான ஷாட்ஸ் எதுன்னா அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் தான். ஏன்னா ரஃப் பேட்ச் இருக்குது, அந்த ரஃப்பில் போடுறாருங்கும் போது அது தைரியமாக ஒரு மாதிரி ரிவர்ஸ் ஆடுறாரு. ஃபீல்ட் செட் வச்சாலும் சரி, ஓகேங்களா, ஃபீல்ட் செட் வந்து ரிவர்ஸ் ஸ்வீப்பை கட் பண்ணுறதுக்காக வச்சாலும் சரி தான். ஆனால் பெந்தேக்கர் ரிவர்ஸ் ஸ்வீப்பை அடிக்கிறதுல எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் குழப்பமும் இல்லாமல் அடித்தார். பெந்தேக்கர் மற்றவங்க அடித்தார், ஓகேங்களா. அதாவது பெந்தேக்கருக்கு நீங்கள் பேஸ் போட அவர் பாட்டுக்கு ட்ரைவ் ஆனார். நிறைய ட்ரைவ்ஸ் ஷர்துல் தாக்கூருக்கு அகேன்ஸ்டா, பிரசித் கிருஷ்ணாக்கு அகேன்ஸ்டா, பும்ராக்கு அகேன்ஸ்டா, சிராஜுக்கு அகேன்ஸ்டா. அப்புறம் புல்லு ஆடினார். ஒரு புல்லு இல்லைங்களா மிஸ் ஆச்சு. அதாவது ஜெய்ஸ்வால் கையில் விழுந்துச்சு 98ல் இருக்கும்போது. அங்கே பிடிச்சிருந்தாலும் ஒரு 30 ரன் கட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இன்றைக்கி பெந்தேக்கர் ஆஸ் யூஷுவல் ஒரு பேஸ்மெண்ட் அமைச்சு கொடுத்தாரு. ஜாக்ரவாலியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட சில கேப்பில் டிரைவ்ஸ்லாம் வந்துச்சு, பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு பக்கம் டக்கட் மட்டும் சேஸ் பண்ணல, ஜாக்ரவாலியும் சேஸ் பண்ணார். ஸோ ப்ரெஷர் எங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷரே அந்த எங்கேயுமே கண்ணுக்குள்ளே கொண்டு வரவே இல்லை. இந்த 350 இன்றைக்கி அடிக்கணுங்கிறதுல வந்து. ஸோ ஃபஸ்ட்டு செஷன் டன், செகண்ட் செஷன் டன், அதுக்கு செகண்ட் செஷன் டன். ஜாக்ரவாலி என்னதான் அவுட் ஆனாலும் செகண்ட் செஷன் டன். ஸோ பெந்தேக்கர் ஷர்துல் தாக்கூர் அந்த ஷர்துல் தாக்கூர் போட்ட, அதாவது ஷர்துல் தாக்கூர் விக்கெட் விழுந்துச்சுல, அந்த இன்பிட்வீன் ஒரு ஸ்பெல்லு மட்டும் சூப்பராக போட்டார். அப்பவே விக்கெட் விழுன்னு எதிர்பார்த்தா ஆக்சுவலி விக்கெட் விழுந்துச்சு. ப்ரூக்கும் காலி உடனே பெந்தேக்கர்ட்டும் பேக் டு பேக் விக்கெட்டை விழுறாங்க. அதுக்கப்புறம் ஏர்லி பர்புக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் உள்ளே வருது, பிரசித் கிருஷ்ணாவோட பால். ஸோ அவுட் ஆகிறாரு. பென் ஸ்டோக்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரமாக ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடிக்கிட்டே இருக்கார் ரவீந்திர ஜடேஜாக்கு அகேன்ஸ்டா. ஆடிக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் மாற்றாரு. சரி, இப்போ ஸ்டோக்ஸ் அவுட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டோன்னா ஸ்டோக்ஸும் ஜோ ரூட்டும் ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஸோ இன்னும் அடிக்க வேண்டியது ஒரு 70-80 ரன் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பென் ஸ்டோக்ஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஜோ ரூட் 10,000 13,000 10,000 ரன்ஸ் அடிச்சிருக்கக்கூடிய ஜோ ரூட்டுக்கு இந்த ஃப்ளாட் பீச்சஸில் இந்த பவுலிங் அட்டாக்கு அகேன்ஸ்டாக சேஸ் பண்ணுறது என்ன கஷ்டமா என்ன? அவர் அசால்ட்டாக சேஸ் பண்ணார். 50யும் வந்துச்சு. ப்ளஸ் ஜேமி ஸ்மித்துக்கு தான் ஜடேஜா ட்ரபிள் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஆனாலும் அவர் கடைசியாக அடிச்சு இந்த 3 சிக்ஸஸில் 2 சிக்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஷாட் கிடையாது, ஒரு சிக்ஸ் ஒன்று பெருசாக ஒன்று அடித்தார். ஸோ விக்கெட் ஃப்ளாட்டாக இருந்துச்சு. பால் மாற்றினாலும் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பால் மாற்றினா நேராக பேட்டுக்கு தான் வரப்போகுது, அடிக்க போகிறோம். யார் போட்டானீங்க? பும்ராவே இன்றைக்கி அவங்களுக்கு ஆர்டினரி பவுலர் மாதிரி தான் தெரிஞ்சாங்க. அதனால தான் இந்த சாதனை ஒரு ரன் சேஸ் அவங்களுக்கு அமைந்தது. அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும், வேறு யாராலலாம் பண்ண முடியாது. அவங்களால அதை பண்ண முடிஞ்சிச்சு. நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு செஷன் நான் முடிவு பண்ணேன், செகண்ட் செஷன்லாம் தெரிஞ்சிச்சு. அது அவ்வளோதான். இது இங்கிலாண்டோட பக்கம் தான். இடையில மழை தாண்டி இங்கிலாந்து வெதர் ஒரு மாதிரி கண்ணாமூச்செல்லாம் காமிச்சிச்சு. பட் அதெல்லாம் வந்து எந்த விதத்துலையுமே இந்தியாவுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இல்லை. ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஸோ பும்ரா அப்படி பண்ணியிருந்திருக்கலாம், பிரசித் கிருஷ்ணா அப்படி பண்ணியிருக்கலாம், சிராஜ் அப்படி ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இந்த விக்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டு பி ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், விக்கெட்டில் எதுவுமே கிடையாது. உண்மையாலுமே பவுலர்ஸ் பாவம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் போட்டிருந்தாலும் சரி தான். இதை வந்து ஒருவேளை இப்போ இந்தியா பேட் பண்ணி ஆப்போசிட்டில் ஒரு இங்கிலாந்து பவுலர்ஸ் போட்டிருந்தாலும் இதே நிலமை தான். ஒன்று பேட்டர்ஸ் ஏதாவது தப்பு பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து ஏதாவது சான்சஸ் க்ரியேட் ஆகும். சான்சஸ் ஒரு பவுலர் இங்கே க்ரியேட் பண்ணுறது, அதாவது விக்கெட்டுக்கான சான்சஸை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எந்த சான்ஸுமே இல்லை. 5ஆவது நாள் பிச்சு மாதிரியே அது தெரியலை. ரஃப் பேச்சஸ் இருந்துச்சு. இப்போ இன்னும் அந்த கிராக்ஸ்லாம் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா 10ஆவது நாள் தான், புரியுதுங்களா? 10ஆவது நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னமும் இந்த கிராக்ஸ்லாம் ஓப்பன் ஆகி கொஞ்சம் பேட்ஸ்மேன்ஸுகளுக்கு கஷ்டமாகி பவுலர்ஸுகளுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ இது வந்து முழுக்க ஒரு மாதிரி முரட்டு ஃப்ளாட் ட்ராக்கு. சரி, ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அனாலிசிஸ். பட் ஆனால் ஒட்டு மொத்தமாக அந்த டெஸ்ட் மேட்சோட அனாலிசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியா எதனால் தோத்தாங்க? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 471, பண்ட் 200 அடிச்சிருக்கிறாரு, ஜெய்ஸ்வால் ஒரு 100,
கேஎல் ராகுல் ஒரு 100 அடிச்சிருக்காரு, கில்லு ஒரு 100 அடிச்சிருக்காரு, பத்தாவதுக்கு ஜஸ்பிரித் பும்ரா ஒரு 5 வேற எடுத்திருக்கிறாரு. இத்தனைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லீடு வேற எடுத்தாங்க. ஆனால் 371 டார்கெட் வச்சாங்க, தோத்துருக்குறாங்க. எதனால தோத்தாங்க? 5வது நாளெல்லாம் ஒன்றும் இந்தியா தோக்கல, முதல் நாளே ஆக்சுவலி ஃபர்ஸ்டே இந்தியா தோத்துட்டாங்க. நான் முதல் நாளே சொல்லியிருப்பேன், இந்தியா வந்து 550 இல்லை 600 ரன்னோ அடித்து திரும்பி செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுற மாதிரி வரக்கூடாது. ஸோ இங்கிலாந்து எப்படியும் ஒரு 450 கிட்டத்தட்ட அடிப்பாங்க, இல்லை ஒரு 350குள்ளே இல்லை 400குள்ளே சுருட்டி திரும்ப வந்து இந்தியாவோட பேட் பண்ணி எப்படியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 250 லீடு எடுத்து திரும்ப அவங்க ஒரு 250 அடித்து டார்கெட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3வது நாள் முடியும் போது, புரியுங்களா, 3வது நாள் முடியும் போது இங்கிலாந்துக்கு இந்தங்க ஒரே நாளில் நீங்கள் 450 ரன் அடிங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியாவோட லோவர் ஆர்டர் ஒரு 40 ரன்னுக்குள்ளே 6 விக்கெட்டை இழந்தாங்க. இந்தியா 430 ரனுக்கு 4 விக்கெட் மட்டும் தான் இழந்திருந்தாங்க. ஆனால் அடுத்த 7 விக்கெட்டு அடுத்த 41 ரனில் போச்சு. இந்தியா 430லேருந்து 471க்குள்ளே ஆல் அவுட் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 550 600 ரன் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்தியா விட்டாங்க. திரும்ப இங்கிலாந்து பேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ஸ்வாலே ஒரு 2-3 கேட்ச் ஒன்று விட்டார், ஜடேஜாவை கேட்ச் ஒன்று விட்டார். கேட்ச்லாம் விட்டதுனால இங்கிலாந்துக்கு அது ரொம்ப அட்வான்டேஜாக போய் இங்கிலாந்து எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப அவங்கள கீழே லோவர் மிடில் ஆர்டர் இருக்காங்களே அவங்க பெருசாக ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணாங்க. நியூ பாலில் ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக முகமது சிராஜ் இருந்தார். பிரசித் கிருஷ்ணாவும் நிறைய லூஸ்னஸ் ஒன்று பவுல் பண்ணார். ஜடேஜா பெருசாக எஃபெக்டிவாகவும் இல்லை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். அதனால் இங்கிலாந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து வந்து ஒரு 6 ரன் மட்டும் தான் பின்னாடி இருந்தாங்க. ஐ மீன் இந்தியா 6 ரன் மட்டும் தான் லீடு எடுத்தாங்க. ஃபீல்டிங் சரியாக இல்லாதனால, ஐ மீன் கேட்சஸ்லாம் விட்டதுனால 250 இல்லை 280லையோ ஆல் அவுட் ஆக வேண்டிய இங்கிலாந்து, இல்லை ரொம்ப கம்மியாக சொல்கிறேன்னா அதிகமாக சொல்கிறேன் எனக்கு தெரில, இத்தனைக்கும் இந்த லோவர் மிடில் ஆர்டர் இருக்கிறாங்களே அவங்களும் சேர்ந்து ஒரு 100 ரன் கிட்டத்தட்ட வந்து அடிச்சிட்டாங்க. ஸோ இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் என்ன தான் 550 அடிக்கலை 600 அடிக்கலை அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 100 ரன்னுக்கு மேலே 150 ரன்னுக்கு மேலே லீடு இருக்க வேண்டிய இடத்துல 6 ரன் லீடோட போனாங்க. சரி, 6 ரன் லீடோட போனாங்களா? ஜெய்ஸ்வாலை இயர்லியாக செகண்ட் இன்னிங்ஸில், அதாவது டார்கெட் செட் பண்ண வேண்டிய இடத்துல ஜெய்ஸ்வால் இயர்லியாக போனார். அதுக்கப்புறம் கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவருக்கு போடப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பால் அன்பிளேயபிள் டெலிவரிலாம் கிடையாது. வெளில போன பாலை நோண்டினாரு, இன்சைட் எட்ஜ் போல்டு. கில்லும் இங்கே ஒரு காரணம் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் 100 அடித்தார், கேஎல் ராகுல் 100 அடித்தார். இங்கே பாருங்கள், 100 அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்க மேலே குற்றம் சுமத்தாமல் இருக்க முடியாது. ஃபோர்த் இன்னிங்ஸு 100 அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் எண்ட் ஆஃப் தி டே அந்த 100 டீமுக்கு பயன்பட்டதா இல்லையா நான் பார்ப்பேன். எஸ், அஃப்கோர்ஸ் நான் கேஸ் எழுதுவேன். அது தோல்விக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஎல் ராகுல் ரிஷப் பண்ட் தான் காரணம்னு எழுத மாட்டேன், ஓகேங்களா. அவங்களுக்கும் இதில் பங்கு இருக்குது. கேஎல் ராகுல் அவுட் ஆகும்போது இந்தியாவோட ஸ்கோரு 333 இருந்துச்சு. அப்போ இந்தியா எவ்வளோ ஸ்கோரு? இந்தியா அப்போ 330 ரன்னு லீடில் இருந்தாங்களா. ரிஷப் பண்ட் அவுட் ஆகும்போது இந்தியா 287 ரன் செகண்ட் இன்னிங்ஸில் எடுத்திருந்தாங்க. அப்போது இந்தியாவோட லீடு எவ்வளோ ரன்னில் இருந்திருப்பாங்க? 293 இருந்திருப்பாங்க. கேஎல் ராகுல் அவுட் ஆகும்போது 339. இந்த பிச்சில் இங்கிலாந்துக்கு 339 பத்தாது. இங்கிலாந்துக்கு 4வது நாள் முடியும் போது பேட்டிங் கொடுக்கணும். அதுவும் எவ்வளோ? 420க்கு மேலே 300. இப்பயும் சொல்கிறேன், ட்விட்டரில் போய் பாருங்கள். கருண் நாயர் ஜடேஜா அவுட் ஆகும்போது இல்லை கருண் நாயர் அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை 2 விக்கெட் டக்கு டக்குன்னு போனதுக்கப்புறம் நான் ட்வீட் போட்டிருப்பேன் 390வது அடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் நான் என்னோட வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஒரு 450 420 ரன்னுக்கு மேலேயாவது டார்கெட் வச்சு கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் கருண் நாயர் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரைட் டிரைவ் ஆனார், கவர் டிரைவ் ஆனார், அவுட் ஆகிட்டு போனார். அதாவது கிரிக்கெட்டே எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு அப்படின்னு கேட்ட கருண் நாயர் ஆன ஷார்ட்டாக இது அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தது. ப்ரெஷரே கிடையாது, சில்லாக ஜாலியாக விக்கெட் ஃப்ளாட்டாக இருக்குது. நீங்கள் மட்டும் விக்கெட்டை தூக்கி கொடுக்காம நீங்கள் பாட்டுக்கு ஆடிட்டே இருந்தீங்கன்னா ஷுவராக உங்களால் ஃபஸ்ட்டு 100 கூட இங்கே குயிக்காக அடிச்சிருக்க முடியும். ஆனால் கருண் நாயர் மாதிரி சொல்லட்டுமா, ஒரு மோசமான புவர் ஷாட்டை அடிச்சுட்டு கையில் கேட்ச் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்தார். என்னால் மனசே தாங்கலை. இங்கே கருண் நாயரும் ஜடேஜாவும் சேர்ந்து இங்கே பாருங்கள், கருண் நாயர் பியூர் பேட்டர் கவுண்டி ஆடி இருக்கிறாரு, இந்த பக்கம் ஜடேஜாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 70-80 ரன் பார்ட்னர்ஷிப் அமைக்க முடியாதா? பட் இவங்க பியூர் பேட்டர்ஸ், இவங்க எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்ஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 70-80 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சிருந்தாங்கன்னா இங்கே பிரச்சனையே கிடையாது. ஆனால் இவங்க அவுட் ஆன உடனே ஷர்துல் தாக்கூர் ஒரு பாலுக்கு ஒன்று அவுட் ஆனது பாருங்கள், வெளில போட்ட பாலுக்கு அவுட். அதாவது கேஎல் ராகுல் அவுட் ஆன சமயம் ப்ளஸ் கேஎல் ராகுல் வந்து நான் திரும்ப சொல்கிறேன் 90-92% கண்ட்ரோல்டாக ஆடிட்டு இருந்த அவரோட ஷாட் ஆகுது. அந்த பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அவரோட ஷாட் செலெக்ஷன் தப்பு,
அவரோட ஷார்ட் செலக்ஷன்ஸ் தப்பு. அதே போல ரிஷப் பண்ட் விக்கெட்டை த்ரோ பண்ணிட்டு போனார், ஃப்ரீ விக்கெட்டா போனாரு. பாஸ் நீங்க 100 ரன் அடிச்சிங்கிறது மேட்டர் கிடையாது. டீம் எவ்வளவு ஸ்கோர் அடிச்சிருக்காங்க, டீம் இப்போ எந்த நிலைமையில இருக்கு, எவ்வளவு ரன் டீமோட ஸ்கோர், எவ்வளவு டார்கெட் செட் பண்ணிருக்கோம், பிட்ச் எப்படி இருக்கு, ஆப்போனன்ட்க்கு எவ்வளவு டார்கெட் செட் பண்ணணும், நம்ம அவுட் ஆயிட்டோம்னா பின்னாடி ஒரு சரி வந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் யோசிச்சிருக்கணும். இது ரிஷப் பண்ட் கேஎல் ராகுல் யோசிச்சான மாதிரி எனக்கு தெரியல. முக்கியமா ரிஷப் பண்ட் இல்லைங்க, நான் ரொம்ப டூச்சா ஹார்ஷாக பேசுகிறேன், நினைக்காதீங்க, ஹார்ஷாக பேசல. பட் ஆனால் எல்லாரும் இங்கே 100 அடிச்சதை பார்க்குறீங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்பர்ஸுகள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மாதிரி அனாலிட்டிக்ஸ் தான் நான் இங்கே பேசுகிறேன். ஸோ ரிஷப் பண்ட் 100 அடிக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவானார் ஞாபகம். அது 50 வரைக்கும் ஸ்லோவாக எடுத்து 50க்கு அப்புறம் குயிக்காக எடுத்து திரும்ப 100 விடும்போது பைஸுக்கெல்லாம் அவர் ஓடலை. ஸோ அந்த ஓடாத ரன்களும் இங்கே பிரச்சனையாக ஆகிடுக்குது. 100 அடித்ததுக்கப்புறம் குயிக்காக ஆனதும் இங்கே பிரச்சனையாக அமைஞ்சுது. கேஎல் ராகுல் தப்பான ஷாட் ஆடி அவுட் ஆனதும் இங்கே பிரச்சனையாச்சு. கருண் நாயர் ஆன மோசமான ஷாட்டும் பிரச்சனையாச்சு. ஜடேஜா டெய்லண்டர்ஸ் கூட திரும்ப வச்சு ஆட முடியாத நிலைமையும் இங்கே தோல்விக்கு ஒரு காரணம் அமைஞ்சிச்சு. அப்புறம் இங்கே ஜெய்ஸ்வால் கேட்சை விட்டுட்டாருங்கிற காரணம்லாம் சொல்றீங்களா? ஓகே, வச்சுக்கோங்க. ஆக மொத்தத்தில் செகண்ட் இன்னிங்ஸில் 287க்கு 4 விக்கெட்டு, 333க்கு 5 விக்கெட்டு, அடுத்த ஒரு 31 ரனுக்கு 6 விக்கெட் விடுறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 41 ரனுக்கு 7 விக்கெட்டை மொத்தத்தையும் விடுறாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 31 ரனுக்கு 6 விக்கெட்டையும் விடுறாங்க. அப்படிங்கும்போது லோவர் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் இல்லை. அப்புறம் ஒரே பவுலர் நம்பி தான் டீமோட பவுலிங் அட்டாக் அப்படிங்கிறது இருக்குது. 10வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேச்சஸ் விடுறாங்க. அப்புறம் எப்படி ஒரு டீம் ஜெயிப்பாங்க சொல்லுங்க? அப்புறம் எப்படி ஒரு டீம் ஜெயிக்கிறது தகுதியான டீமா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இங்கிலாந்து தப்பே பண்ணல நீங்க கேட்கலாம். பாஸ் இந்தியா அளவுக்கு இங்கிலாந்து ஒன்றும் தப்பு பண்ணல பாஸ், பவுலிங்லையும் டிசிப்ளினா பவுலிங் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியுமா கேஎல் ராகுல் ரிஷப் பண்ட் பேட்டிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் செஷன்ல எவ்வளோ அக்யூரேட்டா பவுலிங் பண்ணாங்க தெரியுமா? விக்கெட் விழல, ஆனால் விக்கெட் விழுந்துச்சு, கில்லோட விக்கெட் விழுந்துச்சு. ஆனால் அவங்க மாதிரி டாக்டிக்கலாக பவுல் பண்ணாங்க. சாய் சுதர்ஷனோட விக்கெட் எடுத்தாங்க, இப்போ தெரியுமா உங்களுக்கு? டவுன் லெக் சைட் போட்டு ஃபீல்டராக வச்சு எடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? அப்படிங்கிற மாதிரி டாக்டிக்கலாக பவுலிங் பண்ணி அவங்க வின் பண்ணாங்க. ஜோஸ் டங்கு உறுதியாக இருந்தார். என்ன தான் பண்ட் 100 அடித்தாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அவர் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண வச்சு விக்கெட் எடுத்தார். திரும்ப ஒரே ஓவரில் 3 விக்கெட் எடுத்து காலி பண்ணார். இப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருந்தாங்க, கான்ஃபிடண்டாக இருந்தாங்க. அதுதான் அவங்களை ஜெயிக்க வச்சுச்சு. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மாதிரி லெத்தாஜிக்கா, ரொம்ப கேர்லெஸ்ஸா ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மெதப்பில் இருந்தாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. ப்ளஸ் எனக்கு அந்த லோவர் மிடில் ஆர்டர் பேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து என்ன சொல்லி அனுப்பியிருப்பாங்க, ப்ளஸ் அந்த பேட்டர்ஸ்கள் என்ன மைண்ட் செட்டில் ஆடி இருப்பாங்கிறது மட்டும் அவங்களுக்கு வெளிச்சம். பட் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் எல்லாம் தாண்டி எனக்கு பேட்டிங், இந்த ஃப்ளாட் ட்ராக்ல இங்கே பாருங்களேன், ஃப்ளாட் ட்ராக்ல ஒரு பவுலர் விக்கெட் எடுக்கணுமா இல்லை ஒரு பேட்டர் 100 அடிக்கணுமாங்கிறது நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. ஒரு பேட்டர் தாங்க 200 அடிக்கணும், ஒரு பேட்டர் தாங்க 100 அடிக்கணும். கண்டிப்பாக இந்த கருத்துக்கு எதிர்கருத்து இருக்கும். ஆனாலும் சொல்கிறேன், பேட்டர்ஸ்கள் கிட்ட இருந்து பெரிய ரன்ஸ் வரல அப்படிங்கிறது வருத்தம். பட் சோ ஃபார் ஹாப்பி. ஒரு ஜெய்ஸ்வால் கிட்ட இருந்து 100, கில்லு கிட்ட இருந்து 100, இன்னொரு பக்கம் கேஎல் ராகுல் கிட்ட இருந்து 100, பண்ட் கிட்ட இருந்து 200 வந்து இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பி. பட் இன்னும் கருண் நாயர், சாய் சுதர்ஷன் அண்ட் ஜடேஜா கிட்ட இருந்து 2 வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். பிளேயிங் லெவலில் ஷர்துல் தாக்கூர் எதுக்குங்கிற கேள்வி நீங்கள் கேட்டு வைப்பீங்க, எனக்கு புரியுது. நான் இப்பயும் சொல்கிறேன், உங்களுக்கு பேட்டிங் வேணும்னா நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காரு. உங்களுக்கு பவுலிங் தான் வேணும் அப்படின்னா வேற பவுலர்கிட்ட போங்க, ஆள் இருக்காங்க. ஏன் ஆகாஷ்தீப் இருக்காரு, ஆகாஷ்தீப்பை நீங்கள் 6வது ஓவரில் கொண்டு வாங்க, சீமை பிடிச்சி லைனில் லெங்த்தில் போட்டுட்டு போயிட்டே இருப்பார். எதுக்கு? ஏன் ஜடேஜாவை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நீங்கள் கொண்டு வந்தீங்களா 26வது ஓவர், அப்போ ஷர்துல் தாக்கூரை கொண்டு வந்திருக்கலாம். ஸோ ஷர்துல் தாக்கூரை எதுக்கு வச்சிருக்கிறோம்? ஷர்துல் தாக்கூர் நம்பாமல் பிளேயிங் லெவல்லையும் எரர் அப்படின்னா பேட்டிங்லேயும் பிரச்சனை, ஃபீல்டிங்லேயும் பிரச்சனை. அப்புறம் எப்படி ஜெயிக்கிறதுக்கு? தகுதி இல்லாத ஒரு டீம் தான். சரி, இப்போ 371 சேஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஹிஸ்டாரிக் சேஸ். 2019 ஆஷஸ் பென் ஸ்டோக்ஸ் சேஸ் பண்ணார்ல அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா, அது 5 நாள் உட்காந்து பார்த்தேன். அந்த பெருமை எனக்கு சரி, நிறைய பேர் பார்த்துருக்கிறது வாய்ப்பு இல்லை, என் வேலை, அதனால் நான் அதை பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு பக்கம். பட் இந்த டெஸ்ட் மேட்சும் 5 நாள் உட்காந்து பார்த்தேன், சேஸ் பண்ணாங்க. பர்மிங்ஹாம் டெஸ்ட் மேட்சும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். இந்த 3 டெஸ்ட் மேட்சும் நான் கவர் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஒரு டே 4 ரிவ்யூவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அந்த கமெண்ட் இப்போ டெலீட் பண்ணிட்டாரு. எனக்கு கமெண்ட்டுமே ஓரளவு தான் ஞாபகம் இருக்குது. ஒரே நாளில் எப்படி 350 அடிக்க முடியும்? சும்மா கிரிக்கெட் ரிவ்யூங்கிற பேரில் ஏதாவது சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். நான் சும்மா கிரிக்கெட் ரிவ்யூங்கிற பேர்லலாம் எதுவும் சொல்லலை. எனக்கு கிரிக்கெட் பார்த்த ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுவேன், அனாலிசிஸ் பண்ணுவேன். அப்படிங்கிறத வச்சு நான் சொல்கிற விஷயங்கள் தான் இது எல்லாமே. சும்மா கேமரா ஆன் பண்ணி பேசலாம் கிடையாது. ஓகே, இப்போ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் ஒரு தடவை 350 ரன் ஸ்கோரை சேஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு 2வது தடவையாக இந்த மாதிரி ஒரு தோல்வியை பரிசளிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ பேஸ்பால் ரைஸ் ஆகுதா அப்படின்னா பேஸ்பால் இங்கிலாண்டில் மட்டும் தான் ரைஸ் ஆகும். இந்த மாதிரியான வெற்றிகளை இங்கிலாண்டில் மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியும். ஏன்னா விக்கெட் அவங்க ரொம்ப ஃப்ளாட்டாக ரெடி பண்ணுறாங்க. உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இப்போ பிரெண்டன் மேக்லாம் வந்ததுனாலேருந்து கிடையாது. இதுக்கு முன்னாடி 2019 ஓடி வேர்ல்டு கப் இங்கிலாந்து நடந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இல்லை அந்த 2019 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி பாகிஸ்தான் இங்கிலாந்து சீரிஸ் நடக்கும். அப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 350 390 வந்து பெருசாக அடித்து சேஸ் பண்ணி அது ஒரு மாதிரி இருக்க ஒரு சீரிஸு. அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 400-500 ரன்னு இல்லை 500 ரன்னு ஓடிஐ கிரிக்கெட்டில் அடிக்க முடியுமா, இந்த வேர்ல்டு கப்பில் அடிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. ஏன்னா விக்கெட் ரொம்ப ஃப்ளாட்டாக இங்கிலாண்டில் இருக்குங்கிறதுனால வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி இருந்தோம். அதுக்கப்புறம் கோவிட் வந்துச்சு, கிரிக்கெட் மாறிச்சு. ஆனால் விக்கெட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஃப்ளாட்டாக ரெடி பண்ணுறதை கை விடவே இல்லை. அதுக்கு ஒரு காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட் சேல் ஆகணும், ரன்ஸ் வரணும், என்டர்டெயின்மெண்ட் ஆகணும், ப்ளஸ் அவங்க 100 நோக்கி போக ஆரம்பித்தாங்க, 100ங்கிற ஃபார்மெட்டை நோக்கி போக ஆரம்பித்தாங்க, T20 ஃபார்மெட்டை நோக்கி அவங்க போக ஆரம்பித்தாங்கிறதுனால ஸோ விக்கெட்ஸும் மாதிரி என்ன சொல்கிறது விக்கெட்ஸும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. பிரெண்டன் மெக்கலம் வந்ததுக்கப்புறம் பேஸ்பால்னு ஒரு மெத்தடை கையில் எடுத்துகிட்டு வந்தார். ஐ மீன் ஓவருக்கு 4 ரன்னு ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி பிரெண்டன் மெக்கலம் கொண்டு வந்தார் டெஸ்ட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் விக்கெட் ஃப்ளாட்டாக தான் ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற முடிவுக்குள்ளேயும் போனாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ் கூட இங்கிலாந்து ஆடி இருப்பாங்க ஒரு ஒயிட் பால் சீரிஸ் எடுத்து பாருங்கள். ரன் ஃபெஸ்ட்டு, ரன் மழையில் நினைய தயாராங்கிற மாதிரி தான் அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சோஃபார் இந்த ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ரோஃபியில் நீங்கள் பாருங்கள் எல்லா இடத்துலையும் ஃப்ளாட் ட்ராக்ஸ். இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் சேஸ் பண்ணி தான் வின் பண்ணாங்க ஒரு பெரிய ஸ்கோரை. இந்த பக்கம் பிரெண்டன் மெக்கலம் டாஸை வின் பண்ணார்னா யோசிக்கவே மாட்டாரு, சேசிங் தான் போகிறோம் அப்படின்னு போகிறாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது விக்கெட் வந்து இன்னும் போக 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 நல்லா ஃப்ளாட்டாக தான் ஆகுது, பேட்டுக்கு தான் வரப்போகுது, அதனால் பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரெண்டன் மெக்கலோட பிளானு. டே 5 கிராக்ஸ் வரும். இப்போ இந்தியாவிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டே 5லலாம் வந்து உங்களால் ஆடுறது ரொம்ப கஷ்டம், அதுவும் ஃபைனல் செஷன்லாம் ஆடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போது இங்கிலாந்துலாம் ஒன்று முடிவு பண்ணியாச்சு, ஃப்ளாட் ட்ராக் தான் போட போகிறாங்க அப்படிங்கிறது முடிவு பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் லீட்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டே 4லேயே நம்ம யோசித்தோம் என்னென்னா கிராக்ஸு பார்க்க முடியுது, கிராக்ஸ் வெளில வரணும், ஆனால் கிராக்ஸ் வெளியிலே வரல, விக்கெட் நல்லா ஃப்ளாட்டாக இருந்துச்சு. அதனால் அவங்களால 371 அப்படிங்கிறதெல்லாம் அவங்களால சேஸ் பண்ண முடிஞ்சிச்சு. 472 நீங்கள் அடிங்க, 473 நீங்கள் அடிங்க, அது தொடுத்துட்டு நாங்கள் வருவோம் அப்படிங்கிறதும் அவங்களால வர முடிஞ்சிச்சு. அவங்க பேட்டிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விக்கெட்ஸ் அவங்க ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க சரியாக எக்ஸிக்யூட் பண்ணி அவங்க ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ப்ளஸ் சும்மா சொல்லக்கூடாது, பவுலர்ஸ் வந்து எந்த விதத்துலையும் அவங்க தப்பு பண்ணவே கிடையாது, கேச்சஸ் எடுத்தாங்க. பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக பவுல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஐ மீன் இந்த கண்டிஷன் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதில் ஒருத்தவங்க புதுசாக வந்து ஆடுறவங்க தென் இந்தியாவோட இன்எக்ஸ்பர்ட்டான பேட்டிங் அட்டாக்கு இவங்களுக்கு இந்த ட்ராக்கில் எப்படி ஆட வச்சு எடுக்கணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியுது. சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் அப்படிங்களா. டவுன் லெக் சைட் போட்டால் இந்தியன்ஸ் வந்து லெக் சைடில் ஃப்ளிக்கு தான் போவாங்க, இல்லை ஸ்கொயர் லெக் பக்கம் ஆடுவாங்க. அதை ஒன்று கட் பண்ணுவோம் இல்லை கேட்ச் எடுப்போம், இது ரெண்டுத்துக்கு இடையில தான். பட் இதை இங்கிலாந்து எப்படி ஆடணுங்கிறது அவங்களுக்கு கிளியராக தெரியுது. பட் இந்தியன்ஸ் இதை போக போக கற்றுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே தான் இங்கிலாந்து வந்து ஒரு ஜெயிக்கிறாங்க. ஸோ சின்ன சின்ன மார்ஜின்ஸ், அந்த சின்ன மார்ஜின் ஒரு 50 ரன்னாக இருக்கா 30 ரன்னாக இருக்கலாம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஜெயிக்கிறாங்க, இங்கே தான் இங்கிலாந்து ஜெயிச்சாங்க. பட் இந்த மாதிரியான விக்கெட்ஸ் ரெடி பண்ணும்போது, இந்த மாதிரியான பிச்சர்ஸ், அதாவது இந்த மாதிரியான ஃப்ளாட் ட்ராக்ஸ், இந்த மாதிரி ஃப்ளாட் பிச்சர்ஸ் ரெடி பண்ணுறதுனால இங்கிலாந்து ஜெயிப்பாங்க, பேஸ்பால் ஜெயிக்கும். எங்கே ஜெயிக்கும் அப்படின்னா இங்கிலாந்தில் மட்டும்தான் ஜெயிக்கும். பாகிஸ்தானுக்கு போனாங்க, பாகிஸ்தான் ஓஹோ ஃப்ளாட் ட்ராக் போட்டால் நீங்கள் ஜெயிக்கிறீங்க, அப்போ டேர்னிங் ட்ராக் போடுனாங்க. அடுத்து 2 மேட்ச் மன்றாடிட்டு தான் வந்தாங்க. இந்தியாவுக்கு வந்தாங்க, ஃப்ளாட் ட்ராக்கை கட் பண்ணி விட்டாங்க, மண்டிட்டு மன்றாடினாங்க. ஸோ ஃப்ளாட் ட்ராக்ஸ் இருக்கிற வரைக்கும் பேஸ்பால் ஜெயிக்கும். சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் பாகிஸ்தான் வந்து கஷ்டப்பட்டாங்க இங்கிலாந்து. அப்புறம் ஓடிஐ வேர்ல்டு கப்பு 2023 இந்தியாவுக்கு வந்து கஷ்டப்பட்டாங்க. அடுத்ததாக T20 வேர்ல்டு கப்பு வெஸ்ட் இண்டீஸுக்கு வந்து கஷ்டப்பட்டாங்க 2024. அதே நீங்கள் டெஸ்ட்லையும் அப்ளை பண்ணிங்கன்னா அதுதான். நான் பேஸ்பாலோட பெரிய ஃபேன். பேஸ்பாலை எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி ஆட முடியாது. இப்போது ஒன்றும் இல்லை, 371 ரன்னு, இதையே இந்தியாவில் அவங்களால சேஸ் பண்ண முடியுமானா முடியாது, ஆஸ்திரேலியாவில் சேஸ் பண்ண முடியுமானா முடியாது, இப்போ இங்கிலாண்டை தவிர வேறு எங்கேயும் முடியாது. அப்படி சேஸ் பண்ண முடியும்னா அவங்களுக்கு நல்லா ஃப்ளாட் ட்ராக் வேணும். கல்லேயில் ஸ்ரீலங்காவில் முடியவே முடியாது. சட்டோகிராம்லையோ டாக்காவிலையோ பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டாக இவ்வளோ பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ணவே முடியாது. இங்கிலாந்தில் அவங்க எந்த கண்டிஷன்ஸில் வேணாலும் இப்படிப்பட்ட விக்கெட்டை ரெடி பண்ணி அவங்கள சேஸ் பண்ண முடியும். அதனால் பேஸ்பால் இங்கிலாண்டில் மட்டும் வாழும், பேஸ்பால் இங்கிலாண்டில் மட்டும் ஜெயிக்கும். இங்கிலாந்து ஜெயிச்சதுக்கான காரணம் அவங்க இந்த ஃப்ளாட் ட்ராக்கை நல்லா அறிஞ்சு புரிஞ்சு ஆடுறாங்க. ஓகே, இந்தியாவில் சொல்லலாம், இந்தியாவில் டேர்னிங் ட்ராக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறாங்க, அது மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். பட் இந்தியா தோற்றதுக்கான காரணம் அதுதான், அப்புறம் இங்கிலாந்து தோற்றதுக்கான காரணம் அதுதான். ஓகேங்களா, பெருசாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல ஒரு டெஸ்ட் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்குது. ஏன்னா 371 ரன்னு ஒரு டீம் சேஸ் பண்ணியிருக்கிறாங்க 4th இன்னிங்ஸில் அப்படிங்கும்போது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பேசணும். ஏன்னா தோற்ற டீம் பக்கம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கலாம்,
ஜெயிச்ச டீம் பக்கம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கலாம். இது எல்லாத்தையும் பேசும்போது எனக்கு இவ்வளோ நேரம் தேவைப்பட்டுச்சு. பொறுமையாக பார்த்துருப்பீங்க, ரொம்ப நன்றி. பட் உங்களை கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியா தோல்விக்கான காரணம் என்னென்னு நான் பேசியிருப்பேன், அது எல்லாமே நீங்கள் அக்ரி பண்ணிக்கிறேன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் போட்ட கமெண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா, சொன்ன கருத்தை அவர் ஏற்றுக்கிட்டாரு. கேஎல் ராகுல் ரிஷப் பண்ட் அவுட் ஆனதை வந்து கரெக்டாக அவர் ஏற்றுக்கிட்டாரு. அவர் நான் பாராட்ட தெரிவிக்கிறேன். அவரோட கமெண்ட்டையும் நான் போடுறேன். கொஞ்சம் நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா எதனால் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் லிசன் பண்ணிக்கோங்க. அப்புறம் செகண்ட் டெஸ்ட்டுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்லாம் போடுவோம், அதையும் பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். பயங்கரமாக ஆரம்பிச்சிருக்கு இந்த டயங்கிராம் டெஸ்ட் சீரிஸ்.